ம், இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கானு. அப்படியா? ஏ மீரா, எந்திமா மீரா. குங்குமம் வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் ஆசீர்வாதம் வாங்குறேன். வேண்டாம், சொன்ன கேளு. இருங்க. நான் சொன்ன கேளுமா. மீரா, மீரா, என்ன மீராவ ஆளே காணோம். மீரா, எப்ப முழிச்ச? ஒரு 6 மணி போல முழிச்சேன். 10 மணி வரை வீட்டுல தூங்கிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கிருக்கு. காலையிலே முழிப்பு தட்டிட்டு தூக்கமே வரல, அதனால வீடு வாசல் எல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். சரி, நான் போய் காஃபி போட்டு வரட்டா? கொஞ்ச நேரம் இதுல உட்காருவோம், அதுக்கப்புறம் காஃபி குடிப்போம், சரியாமா? இன்னும் கொஞ்சம் தான் பெருக்க வேண்டியது இருக்கு, அதை பெருக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும்ல. அப்ப சரி, நீ போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரு, நான் அதுக்குள்ள காஃபி போட்டு வரேன், சரியா? இல்ல, எதுக்கு, வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். அட, என் காஃபியை நீ சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு. சரி. மீரா, மீரா. அம்மா. என்னப்பா? என்னம்மா குளிரவா செய்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா பாரு, காலங்காத்தால இந்த மழை வருது. நேத்து எவ்வளவு வெயில் இருந்தது, இன்னைக்கு பாரு வித்தியாசமா தான் எல்லாமே நடக்கு பாத்துக்கோ. சரி, அப்ப நீங்க அங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், சரியா? இல்ல வேண்டாம்ப்பா, வா நீ வந்து சாப்பிடு. இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், வந்தா சின்ன பொண்ணு வந்து வச்சு தருவான்னு. ஆமா, அவ வச்சு தந்து நீ திம்ப. ஒரு நாளாச்சும் அவளை 11 மணிக்கு முன்னாடி பார்க்க முடியுதா? இல்லம்மா, அவ இன்னைக்கு நேரத்தோடயே எந்திரிச்சிட்டா. அவ கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் அதே புத்தி தான் வருது. மீரா. அதுக்குள்ள காஃபி போட்டீங்களா? ஆமா, இது என்ன பெரிய மலையா? எப்படி உங்களுக்கு காஃபி எல்லாம் போட தெரிஞ்சது? வேலைக்கு வெளியூர் போயிருக்கும் போது அம்மா அப்பா யாருமே கூட இல்லாதப்போ நம்மளே தானே நம்ம வேலைய பார்த்துப்போம். அப்பதான் எல்லாத்தையும் பழகிக்கிட்டேன், பாத்துக்கோ. அப்படியா? ஆமா. சரி, என்னோட காஃபியை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்ல, காஃபி மாதிரி இருக்கு, நான் போடுற மாதிரி இல்லப்பா. நல்லா சொல்லுவோமா நீனு? சும்மா சொன்ன. சரி, ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு இந்தா பாஸ்போர்ட் விஷயமா என் ஃப்ரெண்ட பார்க்க போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், சரியா? போறீங்களா? ஆமா மீரா, அதுக்கு எதுக்கு நீ சோகமா இருக்க? நான் தான் வந்துருவல்ல. இல்ல, நீங்க கூட இருந்தாலாச்சு எனக்கு தனியா இருக்க ஃபீல் இல்ல பாத்துக்கோங்க. இப்ப யாருமே இல்லையா, வீட்டுல தனியா இருக்கவும் பயமா இருக்கு. இப்பவே இப்படி சொன்னா எப்படி? நான் இன்னும் 1 மாசம் தானே இங்க இருப்பேன். சரி சரி, முகத்தை அப்படி வச்சுட்டு இருக்காத. உங்க அம்மா இன்னைக்கு வரேன்னு சொன்ன மாதிரி இருந்ததுல, வருவாங்க. வருவாங்கதான், லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி மீரா, அப்படியே உனக்கும் பாஸ்போர்ட் என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன், சரியா? சரி. பாஸ்போர்ட் இன்னைக்கு எடுத்தா நாளைக்கே வந்துருமா இப்படி? நானும் உங்க கூடயே வந்துடுறேனே 1 மாசத்துக்கு அப்புறம். அதெல்லாம் நடக்காத விஷயமா, நிறைய வேலைப்பாடு இருக்கு. நம்ம நினைச்சோன்னா அங்க போய் தங்கிட முடியுமா? சே மீரா, உனக்கு இந்த பொட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் சோகமா இருக்கேன்னு சும்மா இப்படி சொல்லாதீங்க. உண்மையாலே உனக்கு நல்ல அழகா இருக்கு. இரு, நான் உனக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வச்சு விடுறேன், இன்னும் அழகாயிருவேன். சும்மா நீங்க போங்களே. எப்பா, இப்பதாம்மா மீனா முகத்துல சிரிப்பே வருது. இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னா. ஒரேடி அந்த காஃபி குடிச்சிட்டு போக வேண்டியதானே? இருக்கட்டும் மீரா, கொஞ்சம் சூடா இருக்கு பத்தியா, ஆறுனதுக்கு அப்புறம் குடிக்கேன், சரியா? சரி. கண்டுபிடிக்காகலான்னு பாப்போம். மீராமா, இந்த வந்துட்டேன். இது என்ன குங்குமமும் கையுமா வந்திருக்கீங்க? அடே அப்பா, என்ன ஒரு சிரிப்பு. ஆமா, நீ குங்குமம் வச்சா என் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்க, அதனாலதான் உனக்கு வச்சு விடலான்னு வந்திருக்கேன், பாத்துக்கோ. அப்படியா கதை? சரி சரி. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கானு. அப்படியா? ஏ மீரா, எந்திமா மீரா. குங்குமம் வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் ஆசீர்வாதம் வாங்குறேன். வேண்டாம், சொன்ன கேளு. இருங்க. நான் சொன்ன கேளுமா. இம்ம தாயே, போதும், எந்திமா. ஒரேடியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற. இந்த மரியாதைலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பாத்துக்கோங்க. அது சரி, எந்தி எந்தி மொத. எப்பா, கீழே குனிஞ்சு எந்திரிச்சதுல இடுப்பெல்லாம் வலிக்கு. ஒரு வயசான பிள்ளைய பார்த்து எனக்கு கெட்டி வச்சுட்டாங்க, என்னத்த செய்ய? நல்ல கதை, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரியா? தெரியும் தெரியும். சரி, உட்கார்ந்து காஃபியை குடிங்க, அது குளிர்ந்து போயிட்டு. ஐயோ, இருக்கட்டும், நீங்களும் என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? நினப்பு தாமா, நான் காஃபி எடுக்க கீழே குனிஞ்சேன். இப்ப என்ன, உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஒண்ணு வேண்டாம், எந்திங்க.
கண்டுபிடிக்காம குடிச்சிட்டாங்களே. என்ன இது, காஃபில யாரோட லிப்பாம் வாசனையும் அடிக்குது. ஏ கள்ளி, நீதானா? நான் அந்த சைடு போன உடனே என் காஃபி எடுத்து நீ குடிச்சிட்டு போல என்ன? நீங்க கண்டுபிடிக்கீங்களா என்னன்னு பார்க்கதான் நான் எடுத்து வச்சேன் பாத்துக்கோங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? போங்க. ஒரே வெக்கம் தான் போல என்ன? ம்